சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க, தாக்கல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த பழையபடி நாங்கள் ஓட்டு சீட்டு முறையில் தான் தேர்தலெல்லாம் நடத்தணும், இந்த மாதிரி மெஷின்லலாம் நடத்தக்கூடாது அப்படி சொல்லி சுப்ரீம் கோர்ட்லவே இந்த திமுக காங்கிரஸ் களவாணி கும்பல்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய நபர்களை வச்சு வழக்கு போட வச்சு, அதுவும் பல நாட்கள் வழக்கு விசாரணை நடந்து இதை போச்சுது. இந்த நேரத்தில் அது அங்கே வரும்போது நாடு முழுக்க இதை விவாத பொருளாக மாற்றினாங்க, கட்டமைச்சாங்க. எதுக்குன்னா, திமுக காங்கிரஸ் இதெல்லாம் காலங்காலமாக என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, கள்ள ஓட்டு போடுறதுல கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கைப்பற்றுறதுல தலை சிறந்தவங்க இவங்க. அது பீகாராக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லை உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியாக இருந்தாலும் சரிதான், இல்லை மற்ற இடங்களில் காங்கிரஸ் களவாணிகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை கம்யூனிஸ்ட் நாதாரிகளாக இருந்தாலும் சரிதான், இவங்க எல்லாம் கச்சிதமாக இந்த வேலை செய்துகிட்டே வந்தாங்க. தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடியெல்லாம் கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றி அப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் குத்தி கிழிச்சு உள்ளே போட்ட வேண்டியது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டக்கு டக்குன்னு குத்த வேண்டியது, கிழிச்சு உள்ளே போட வேண்டியது, போட்டுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எண்ணி முடிக்கும் போது இப்படி தான் ஒரு ஜனநாயகத்தை ரொம்ப வருஷமாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. தாண்டி இதெல்லாம் கடந்து இதெல்லாமோ பண்ணி எடுத்து வந்திருக்கு. இன்னொன்று, இந்த ஓட்டுப்பதிவு எந்திரம் அப்படிங்கிறதே பாஜக கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததும் கிடையாது. அதுவும் கிடையாது. காங்கிரஸ் காலத்தில் அவங்க கொண்டு வந்தது தான். அவங்களாக இது நவீனத்துவத்துக்கு ஏற்ப அதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி கொண்டு வந்த பிறகு அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, கள்ள ஓட்டு போடுறதை தடுக்குதுன்னு சொன்ன உடனே காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 2-3 பேரை நம்ம சொல்லணுங்க. முக்கியமாக ஒரு ஆள் பொன்ராஜ்னு பேர். இந்த ஈர வெங்காயம் அப்துல் கலாம், ஐயா டாக்டர் அப்துல் கலாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு எடுபடி வேலை பார்த்த ஒரு ஆள். இந்த ஆளுக்கும் விஞ்ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ஆளுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த ஆள் ஒரு தேச துரோகி. அவருடைய கருத்து எல்லாமே தேசத்துக்கு எதிரானதாக இருக்கும். இவர் தான் அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த அணுகுண்டு சோதனை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த மாதிரி வெளியே பீத்திக்கிட்டு அலையுது இந்த கோஷ்டி. அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் இவரே எழுதி கொடுத்த மாதிரியும், அவர் ஏதோ பேர் தான் அப்துல் கலாம் போட்ட மாதிரியும், அந்த லெவலுக்கு இவரை பெரிய ஒரு ஆள் மாதிரி கட்டமைச்சிருவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் குறிப்பிட்ட ஆட்களை உருவாக்குவாங்க. அந்த ஆட்கள் தேசத்துக்கு துரோகமாக பண்ணக்கூடிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அதை நியாயப்படுத்துற விதமாக பேசணும். அதுக்குன்னு சில அடிமைகளை உருவாக்குவாங்க. இது எல்லா காலத்துலையும் நடக்கிறது தான். அதில் இந்த காலத்தில் இப்போ இந்த பொன்ராஜ், இந்த தராசு சியாம், அப்புறம் ஐயநாதன் தான் நொய்யநாதன், அவர் நல்ல அழகான விபூதியெல்லாம் போட்டுக்குவார். நான் இந்துக்காரன் அப்படின்னு சொல்லி காணிக்கணுமா, அதுக்கு ஒரு பெரிய விபூதியை போட்டு அழகாக வச்சுட்டு உட்காந்துருவாங்க. இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் நிறைய பேர். அப்புறம் கம்யூனிஸ்ட்னாலே அது அப்படி தேச துரோக கும்பல் தான். அதில் உள்ள மணி, இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கி இவங்களை தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்களில், அது முக்கியமான அந்த தொலைக்காட்சிகள் விவாதங்களை இவங்களை தான் கூப்பிடணும்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இவங்க எல்லாருமே பத்திரிகையாளர்கள் பேரில் வருவாங்க, அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேரில் இவங்களை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒன்று இருக்குது, சமூக ஆர்வலர். என்னத்தை சமூகத்தில் ஆர்வம்னு தெரியல, நமக்கு இல்லாத ஆர்வம் இவங்களுக்கு என்னத்தை கிழிச்சிக்கிட்டு பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சமூக ஆர்வலருங்கிற பேரில் உட்கார வைப்பாங்க. வச்சுக்கிட்டு முழுக்க கற்கிறதெல்லாம் விஷமா இருக்கும். இந்த நாட்டுக்கு எதிரான கருத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்து விரோத கருத்தை சொல்லுவாங்க. அதை நியாயப்படுத்துற விதமாக சொல்லுவாங்க. எப்படி அந்த வாழைப்பழத்தில் விஷத்தை அப்படியே உள்ள திணிச்சு அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அழகாக வச்சு சொல்ல வைப்பாங்க, கட்டமைச்சு. இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் நான் இப்போ சொன்ன அந்த பொன்ராஜ் ஒரு ஆள். அந்த ஆள் என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு சொல்லுங்க? அவருக்கு என்ன வருமானம் வருது சொல்லுங்க? எதுவுமே இருக்காது. வருமானம் எல்லாம் அறிவாலயத்திலேருந்து வருது, ஸ்வீட் பாக்ஸ் வருது, அதுலேருந்து போகுது கதை. வச்சுடுங்க, இருக்கட்டும். இந்த ஆட்கள்லாம் சேர்ந்து தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிகிட்டே வருவாங்க. இப்போ ஐயநாதன் ஒரு நாள் சொல்லிட்டு நடந்தார், கதறிட்டு நடந்தார். அந்த ஆள் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓட்டுப்பதிவு மெஷினை மட்டும் வைக்கலடா, 20 இடத்துல கூட பாஜக வெற்றி பெறாது. அப்போ அவ்வளோ இடத்துலையும் கள்ள ஓட்டு போட்டு காங்கிரஸ் வெற்றி பெறும், அப்படி தானே? அதுக்கு அர்த்தம் அதுதானே? அவர் சொன்ன வந்தது அதுதானே. 20 இடத்துல கூட வெற்றி பெறாது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது மெஷினில் இவங்க ஒரு தவறான ஒரு இதை பண்ணி அதை வச்சு இவங்க மோடியும் அமித்ஷாவை அங்கேருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணி எல்லாம் வெற்றி பெற வைக்கிறார். திமுக இதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெற வச்சாங்க. உங்கள் விவாதப்படி கேட்குறேங்க, மண்டையில் மூளை இருந்துன்னா பதில் சொல்லுங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 திமுகவை தமிழ்நாட்டில் எதுக்கு வெற்றி பெற வச்சாங்க? 2019 தமிழகத்தில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிக்கு 38 தொகுதியை திமுக கூட்டணிக்கு வெற்றி பெற ஏன் மோடி வச்சார்?
மோடி வச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஈர வெங்காயங்களா நொன்னாய்களா சொல்லுங்க. இது எதுக்கு அவர் வச்சாரு? கர்நாடகத்துல பாஜக அவ்வளவு தூரம் மல்லு கட்டி போராடி கடைசியில் தோத்து போச்சுது. அதையா காங்கிரஸ் ஏன் வெற்றி பெற வச்சார்? இந்த கேரளாவில் இந்த வீணா போன கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அதுதான். வெற்றி பெற வச்சார். மோடி ஏன் வெற்றி பெற வச்சார்? ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு கிறிஸ்தவர். அவருடைய ஆட்சி அங்க வரணும்னு சொல்லி மோடி ஏன் விருப்பப்பட்டு அவரை அரியணையில ஏத்தினார், உட்கார வச்சார். அவர் அங்கிருந்து ரிமோட்ல அப்படியே ஓட்டுப்பதிவு எந்திரத்துல ஆப்ரேட் பண்ணி தோக்க வச்சிருக்கலாமே. பிஜேபி அப்படியே வெற்றி பெற வச்சிருக்கலாமே. இப்பதான் துளிர் விட்டுட்டு கிடக்கு. அதை அப்படியே ஆட்சியை பிடிச்சது நீ அங்கீகரிச்சுட்டு போலாமே. இது என்ன பெரிய கஷ்டமான வேலையா? கேரளாவில் அப்படியே பாஜக தான் எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்றிருக்கு. வயநாட்டுல எதுக்கு இந்த தத்தி ஒண்ணு கிடக்க ராகுல் காந்தி அந்த ஆளை எதுக்கு வெற்றி பெற வைக்கணும்? அப்படியே அவர் தோத்தாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக மாத்தி விட்டுட்டு போலாமே. ஏன் செய்யல அதை மோடி? அவர் ஒரு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இதுல எந்த விதமான மோசடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத பல தடவை உங்களுக்கு அப்படி முடியுதுன்னா இங்கே டிவியில உட்காந்து என்ன ஈரமண்ணுக்கு பேசிட்டு நடக்கிறீங்க? நேரே போங்க. தேர்தல் கமிஷன் தான் உங்களுக்கு வச்சிருந்த கொடுத்தாங்களா? உங்களுக்கு நேரடியாக அறிவிச்சாங்களா? யாராவது இதை ஹேக் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சாங்கல்ல, போய் ஹேக் பண்ண வேண்டியது தானே? அதுல எல்லாம் முறைகேட்டை பண்ணி நிரூபிக்க வேண்டியது தானே? அதுக்கு துப்பு கெட்ட மனுஷன் அந்த நாய்கள் எல்லாம் இங்க குலைச்சிட்டு கிடக்கு. அது மோடி இதை பண்ணிட்டாரு, அதை பண்ண. இது எதுக்குன்னு தெரியுமா? இதுல ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படியே இதை கட்டமைச்சிட்டே வருவாங்க. தமிழகத்துல பாஜக அதிகமான இடத்துல வெற்றி பெற்று இல்லைன்னா பல இடங்கள்ல பாஜக வெற்றி வகை சூடி திமுக கீழே போயிடும். ஒருவேளை திமுக நாம எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு திமுக படுதோல்வியை சந்திச்சுன்னு வச்சுருங்கன்னா, அப்போ மக்கள் மனசுல ஓட்டுப்பதிவு மிஷின்ல எல்லாமே பண்ணி விட்டாங்க. அதனாலதான் திமுகவுக்கு எதிர்ப்பே இல்லாத மாதிரி, திமுகவுக்கு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி, இந்த கேடு கெட்ட இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி, இங்க பாலும் தேனும் அப்படியே ரோடுகள்ல அப்படி ஆறா ஓடுற மாதிரி இவங்க எல்லாம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் ஓட்டு போடல, இவங்க மாத்திட்டாங்க அப்படி சொல்லணும், நம்ப வைக்கணும். அதுக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதை அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. பாருங்க, என்ன போக பாருங்க, இப்படியே சொல்லிட்டு வாங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதி திமுக ஒரு 15 சீட்டு கீழே தோத்து போச்சுன்னு வச்சிருங்களா. இது ஓட்டுப்பதிவு மிஷின்ல மோடி அமித்ஷாவும் சேர்ந்து எல்லாம் செஞ்சு விட்டாங்க. அதுக்கு தான் அந்த கர்நாடகா, கேரளா இதெல்லாம் உங்களுக்கு வருஷப்படுத்தி காணிச்சேன். ஆந்திரா பக்கத்தில் இருக்க தெலுங்கானாவும் எடுத்துடுங்க. இப்படி எல்லா மாநில வெற்றி பாஜக அல்லாத கட்சிகள் வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி எதுக்குங்க ஆட்சியில் வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? மோடி அமித்ஷா நினைச்சு எதுக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரம் தொண்டை கிளிய கத்தி பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு 50-60 பாஜக RSS தொண்டர்கள் எல்லாம் இழந்து இதெல்லாம் செய்யணுமா? ஒரே ஒரு எலெக்ஷன்ல காலி பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை அங்க களை பிடுங்கலாமே, ஈஸியா களை பிடுங்கலாமே. அவங்க ஒரு தர்ம நியாயப்படி போகணும்னு நினைக்கிறாங்க, நேர்மையான வழியில நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகத்தை இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இவங்க இப்ப போட்டு வச்சிருக்க பாதை அசைக்க முடியாத நேர்மையான ஒரு வழியா இருக்கணும், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய வழியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுபடி போறாங்க. அதனால தேச துரோகிகள் கதற தெரிஞ்சுவாங்க. இப்ப தோல்வி வரப்போன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழகத்துல ஒரு எதிர்பாராத திருப்பமா நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இங்க ஒரு பெரிய மௌன புரட்சி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் ஓட்டு பதிவு அன்னைக்கு அப்படித்தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. யாருக்குமே எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க. வழக்கமாவே ரகசியமா தான் எல்லாம் போயிட்டே இருந்தாங்க. அதனால எங்க என்ன வெடிக்க போகணும்னு தெரியல. என்னுடைய கணிப்புப்படி 14, குறைந்தபட்சம் ஒரு 14 சீட்டு பாஜக அணி கிடைக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா நாமெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு 25+ பாஜக, எனக்கு முன்னாடி சொன்னேன் 25க்கு மேல பாஜக அணி வெற்றி பெறும் அப்படின்னு. அந்த அடிப்படையில அந்த மாதிரி ஒரு வெற்றி பாஜக அணி கிடைச்சு போச்சுன்னு சொல்லி வச்சிடுங்க. ஏன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியல, மறுக்க முடியல இவங்களால. அதனாலதான் இப்பவுமே டியூன் பண்றாங்க. அப்படி அது இவங்க இதுல பண்ணாங்க, அதனாலதான் இப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுவும் பல நாட்கள் விசாரணை நடத்தி எடுத்து கடைசியில் தீர்ப்பு சொல்லிவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள், அதாவது சஞ்சு கண்ணா அப்புறம் தீபங்கர் தத்தா, இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரணை பண்ணி கடைசியில் தீர்ப்பு சொல்லிச்சு. அதில் என்னன்னா, இனிமே இந்த ஓட்டு சீட்டு முறையில எல்லாம் ஓட்டு போட முடியாதுங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. அதேமாதிரி ஒப்புகை சீட்டுடன் கூடிய 100% சரிபார்க்க வேண்டும்னு சொல்லி இன்னொரு கோரிக்கையும் இந்த மனு தாக்கல் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு மேலே தலையில திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை அங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஓட்டு போட்ட உடனே 7 வினாடிகள் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னு பக்கத்தில் இருக்க விவி பேட்ல பார்க்க முடியுது.
திரையில அழகா தெரியுது. எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு பக்கத்துல பார்த்த உடனே திரையில தெரியுது. 7 செகண்ட் அது நிக்குது. அப்ப அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது. அதனால நீங்க எந்த இதுக்கு குத்துனீங்களோ அது அங்க வந்திருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. இதை விட ஒரு உரிமை வேற எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவளை தவறா வந்துச்சுன்னா உடனே நீங்க அங்கேயே வந்து கையை தூக்கிடலாம். தூக்கி உடனே தவறா வருதுன்னு சொல்லலாம். உடனே அதை செக் பண்ணுவாங்க. ஓட்டுப்பதிவு சிறிது நேரம் தாமதமாகும். அதில் நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னா அந்த மிஷினை தூக்கி மாத்துவாங்க. நீங்க சொன்னது போயினா உங்களை தூக்கி கொண்டு ஜெயிலில் போடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை தான். தூக்கிட்டு உடனே போலீஸ்காரங்களை வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் இப்ப நடைமுறையில் இருக்கு. இது கரெக்டானதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. தேர்தல் நடைமுறை மீது சந்தேகம் கொள்ள தேவையில்லை. இது காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் இந்த களவாணி கும்பல்களுக்கு பொருந்தும். இவங்க தான் வந்து அதுக்கு மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி எதுனாலும் அவங்க தேசத்துக்கு மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துறவங்க. இவங்களை வச்சு நீங்க என்னத்தை பண்ணுவீங்க? மாதிரி மிஷினால ஓட்டு போட வச்ச பிறகுதான் ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓட்டுச்சீட்டு முறையில இருந்தது கம்மியா இருந்துச்சு. 30%, 35%, 40% இருந்தது. இப்ப 60, 70, 80ன்னு இப்ப முன்னேறி இருக்கு. அதனால அது ஒரு முக்கியமான இந்த தொழில்நுட்பத்தினால நடந்த ஒரு நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறைகேடு நடக்க வாய்ப்பே இல்லை. பல தடவை இவங்க வந்து நிரூபிச்சுட்டாங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் அறிவுபூர்வமாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுல வந்து ஏதாவது ஒரு வகையில தப்பு. என்ன கார்த்தி சிதம்பரம் நம்ம பல கருத்துக்களை சொன்னாலும் கார்த்தி சிதம்பரம் ஒரு நேர்முகத்துல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுவார். அதாவது பொதுவா வந்து எங்கேயா ரிமோட்ல இருந்து ஒரு தப்பை உங்களுக்கு செய்யணும்னா என்னுடைய மொபைலும் உங்க மொபைலும் நான் நெட்வொர்க்ல கனெக்டிவிட்டியில இருக்கணும். இருந்தா என்னுடைய மொபைலை நீங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் எனக்கு அனுப்பிவிட்டு நீங்க அதில் கிளிக் பண்ண வச்சு நான் வந்து அந்த ரிமோட்ல இருந்து என்ன அவரு வந்து நான் இதை கிளிக் பண்ண உடனே அவருக்கு அது அந்த மொபைலுக்கு கண்ட்ரோல் என் மொபைலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. என்னுடைய லேப்டாப் அப்படி கனெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. இதை மாதிரி சிஸ்டமோ எது வச்சிருந்தாலும் அது வந்து டேப்லெட்டோ எதுனாலும் கனெக்ட் ஆகும். அப்போ அங்கே இருந்து நீங்க ரிமோட்ல என்னுடைய இதை நீங்க வந்து என்னுடைய அனுமதியே இல்லாமல் நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாக்கள் எல்லாம் திருடிட்டு போயிடலாம். நான் வச்சிருக்க போட்டோ எல்லாம் நீங்க அங்கேருந்து பார்க்கலாம், காப்பி பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது வந்து நடைமுறையில் இருக்கு. இதுக்கு என்ன தேவை? நெட்வொர்க் தேவை. அப்ப இந்த தேர்தல் கமிஷன் வச்சிருக்க இதுல வந்து அங்க வந்து வைஃபையும் கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது, எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. எப்படி அது இன்னொரு இதுல கனெக்ட் ஆகும்? ஆகாது. அந்த இதுவும் பக்கத்தில் இருக்க மிஷினு மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அது ஒரு செட்டு. அந்த செட்டப் மட்டும்தான் அது கனெக்ட், அது கேபிள்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஒரு ஆன் பண்ணுனா அங்க ஆன் ஆகும். நம்ம போய் ஓட்டு போட்டா உடனே அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல அந்த சவுண்டு வரும். சவுண்டு வந்தோட ஓட்டு போட்டோம்னா ஓட்டு பதிவாயிட்டா இல்லையா பார்க்கலாம், கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான். குறிப்பிட்ட சில வினாடிகள்ல இந்த வேலை முடிஞ்சு போயிருது. இதுக்கு மட்டும்தான் கனெக்டிவிட்டியா இருக்கு. அப்ப இதை வந்து கார்த்தி சிதம்பரம் தெளிவா சொன்னார். யாராவது தேர்தல் கமிஷன் வச்சிருந்தலாம், நீங்க யாராவது இதுக்கு மேல சந்தேகப்படுற யாராவது போய் நிறுவீங்க, அதை வந்து ஹேக் பண்ணி காணிங்கன்னு சொன்னாங்களா, போக வேண்டியதானே, ஏன் போகலை, அதனால எதுக்கு இங்க தேவையில்லாம அதை வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் கேட்டார், காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள்லாம் எப்படி ஓட்டுப்பதிவு மிஷின் வந்து அது எப்படி வெற்றி பெற்றுச்சு? அப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றா மட்டும் நேர்மையா நடந்துச்சு ஓட்டு மெஷின், அப்புறம் வந்து காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சினா மட்டும் எப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ்காரனே சொல்லிட்டு போனார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இதைத்தான் வந்து சொல்றேன், முறைகேடுக்கு வாய்ப்பே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே இப்போ சோழில் அடிக்கிற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிராகரிக்க கூடாது, அதை நம்ம பயன்படுத்தணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல இப்படி கோர்ட் வந்து சரியான ஒரு நெத்தியடி இதை தான் கொடுத்துருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடியை கொடுத்துருக்கு. இந்த காங்கிரஸ், களவாணி, திமுக கூட்டணிகளுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கும் ஒரு செவிலில் அடிக்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த தீர்ப்பு மூலமாக புரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சியினர் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்றுவது, அதாவது காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி பரிவாரங்களும் ஓட்டுச்சாவடியை கைப்பற்றுவதையே வழக்கமாக வைத்து இருந்தனர். இப்போது அந்த அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் கைப்பற்றி கள்ள ஓட்டு போட முடியவில்லை. அந்த ஆத்திரத்துல தான் இப்படி கிடந்து கதறிட்டு கிடக்குறாங்க. வேற எதுவுமே கிடையாது. இப்ப எதுவுமே இல்லை, நேர்மையா நடக்க போகுது. அடுத்த 5 வருஷத்துல இன்னும் சில புரட்சிகளை பாஜக அரசாங்கம் கொண்டு வர இருக்குது, மோடி அரசாங்கம் கொண்டு வர இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல், நீ எங்க வேணாலும் ஓட்டை போட்டுடலாம் அங்க இருந்து அப்படிங்கிறது. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த ஓட்டு இதுல வந்து இன்னும் சில சீர்திருத்தங்களையும் செய்யணும். எல்லாருக்கும் வந்து ஆன்லைன்லேயே ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே உள்ளவங்க இங்கே ஓட்டு போடணும், அப்படி தான் பண்ண முடியும். நான் கன்னியாகுமரியில் எனக்கு ஓட்டு இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா நான் இங்கே உள்ள வாக்குச்சாவடியிலே போய் நான் ஓட்டு போட்டால் அது கன்னியாகுமரியில் போய் அது ஆட் ஆகுறதுக்கு தான், அந்த அர்த்தத்தில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது நடைமுறைக்கு வருது. ரொம்ப அருமையான இது, யார் எங்கே இருந்தாலும் சரி பண்ணிடலாம். இதை ஓட்டுப்பதிவு அந்த வாக்குச்சாவடியில் போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் உங்களுடைய மொபைலில் இருந்தே ஆப்ஸில் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு அங்கேருந்தே போடுங்கன்னு கூட வருங்காலத்தில் வரலாம்.
வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் கூட ஓட்டு இங்கே இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்தே போடுங்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எது எப்படி இருந்தாலும் சரி தான், அந்த ஓட்டு போடாத அந்த களவாணி பயிர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வரணும். ஓட்டு போடாதவங்களுக்கு எதுக்கு ஓட்டர்ஸ் ஐடி எதுக்கு? அந்த ஐடி கார்டு அர்த்தமற்றது தானே. அதை கொண்டு போய் அங்கே போய் வாங்க வேண்டியது, அப்புறம் வந்து வச்சு பூஜை பண்ண போடுறீங்களா வீட்டில்? ஒரு ஐடி கார்டு மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கீங்களா? அது தேவையில்லை. ஓட்டு போடலையா அவங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி நிப்பாட்டிடுங்க. அதை நிப்பாட்டிடுங்க, செல்லாததுன்னு அறிவிச்சிருங்க. ஆன்லைன் அந்த இதில் அதாவது தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்லேயே அதை டிக்ளேர் பண்ணி விட்டுருங்க. உள்ளே அவருக்கு மொபைல் நம்பரையும் அவருடைய டேட்டாஸே உள்ளே நுழைச்ச உடனே, அட நாயே நீ போன தடவை ஓட்டு போடல, அதனால் இந்த வாட்டி ஓட்டு போடுறதுக்கு உனக்கு அருகதை இல்லை, உன்னை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. வரட்டும். நீங்கள் லைசன்ஸும் வச்சுருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸு. ஒரு இடத்துல தப்பு பண்ணுன்னா என்ன செய்யணும்? அவருக்கு வந்து ஃபைன் போடுவீங்க. 2வது வாட்டி தப்பு பண்ணால் பழையபடி ஒரு இதை அடுத்த விட ஃபைனை அதிகப்படுத்தணும். 3வது வாட்டி தப்பு பண்ணால் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். அவ்வளோதானே? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த 10 வருஷத்துக்குள்ளே அவர் வண்டி ஓட்ட முடியாது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு இது கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஆதார் கார்டில் இணைச்சி எல்லாமே இணைக்கணும். ஆதார் கார்டில் இணைச்சி எல்லாமே கொண்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அது கூட நல்ல விஷயம் தான். ஓட்டு போடாதவனுக்கு எதுக்கு ரேஷன் அரிசி, ரேஷன் கார்டு எதுக்கு? அதையும் நிப்பாட்டிடலாம். தேவையில்லை. நீ ஒரு குடிமகனாக நீ இருக்க தயாராக இல்லை, விருப்பம் இல்லை, ஓட்டை நீ எதுக்கு வேணாலும் போடு, அது வேற கதை. நீ நோட்டாவில் கூட போய் கொண்டு நோட்டு, அது உன்னுடைய அது சாய்ஸு. ஆனால் ஓட்டு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டு போடாமல் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் அதுதான் இந்த நாட்டுக்கு கேடுன்னு நான் சொல்லுவேன். அதனால் ஓட்டு போடாதவங்க யாராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடிச்சி ஒரு வெட்டணும். வந்து அவங்களுக்கு அதாவது என்னட்ட கேட்டால் இந்த நாட்டுக்கு குடிமகனாக இருக்க தகுதியற்றவனு தான் நான் சொல்லுவேன். சரியான காரணத்தோட ஓட்டு போட முடியலை அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, இல்லைனா வேற ஒரு வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அது அவசரம், இதை விட அது எனக்கு முக்கிய வாழ்வாதாரம், அது நான் அதுக்காக வேண்டி போனேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இங்கே இருந்துக்கிட்டு நல்லா தின்னுவிட்டு டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு ஆனால் ஓட்டு போட மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் பெருசாக ஃபோன் பண்ணி எவன் ஜெயிப்பான், அது ஏன் எங்கள் தொகுதியில் இவன் தான் வருவான், இவன் வரமாட்டான், இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் தான் ஓட்டே போடலையே, உங்களுக்கு அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அரசியலே பேசக்கூடாது நீங்கள். அதனால் எதையாவது ஒன்றை வெட்டி விட்டால் சரியாக இருக்குங்கிறது என்னுடையது. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த வாக்காளர் இதையாவது தூக்கி விட்டுடலாம். அதை அவங்களுக்கு அறிவிச்சிடணும். அதை பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்களுக்கே இன்டிமேட் பண்ணிடணும். அதிகாரப்பூர்வமாகவே எங்களுக்கு மெயில் அனுப்பிடலாம், லெட்டு தபால் மூலமாக தெரிவிச்சிடலாம், உங்களுடைய ஓட்டு பதிவு இப்படி நீக்கப்பட்டதுன்னு சொல்லி. அதை ஃபைலாக நீங்கள் ஆதாரமே கையில் வச்சுக்கிட்டேன், நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதை கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். கொண்டு வந்து இவங்களெல்லாம் ஓட்டு போடாதவங்களுக்கு ஓட்டு உரிமையை தடுக்கணும், அதை கட் பண்ணணும், நிறுத்தினா மட்டும்தான் அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் கார்டை கூட தூக்கி விடலாம். எதுக்கு ரேஷன் கார்டு? உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் தேவையில்லை, ரேஷன் கார்டும் தேவை, நிப்பாட்டி விடுங்க. இல்லைன்னா தடவை ஓட்டு போடலையா இதெல்லாம் வெட்டி விடுங்க. ஆதார் கார்டை வெட்டி விடுங்க, இல்லைன்னா ஓட்டர் ஐடியை வெட்டி விடுங்க, இல்லைன்னா ரேஷன் கார்டை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த வாட்டி எப்போ ஓட்டு போடுறாரோ அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி பழையபடி ஒரு அடுத்த எலெக்ஷனில் வாய்ப்பு வரும்போது பழையபடி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து மன்னிச்சிடுங்க ஐயா, நான் என்னமோ ஒழுங்காக ஓட்டு போடுவேன்னு சொல்லி அது பிறகு ஓட்டர் ஐடியை வாங்கி அது பிறகு ஓட்டு போட்டு வந்தவரை இதெல்லாம் கொடுங்க, சரியாக போயிடும். நன்றி, வணக்கம்.